ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க பிரிட்டோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 சைக்காலஜிக்கல் ஸ்டோரிஸ் அண்ட் ரியல் லைஃப் ஆஃப் த வேர்ல்ட். இது ஒரு வித்தியாசமான ஸ்டோரியா இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, ஒருத்தன் அவன் ஜீசஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு மனநோய் ஹாஸ்பிட்டல்ல. பட் இது ஒரு நார்மலான விஷயம் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒருத்தன் இல்ல, ஒரே மாதிரி 3 பேரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் தான் ஜீசஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில நான் இருக்கு நம்புறேன். இது உண்மையிலேயே நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஒருத்தன் ஒரு நாள் ஃபுல்லா டான்ஸ் ஆடினா ஓகே, ஆனா ஒரு ஊரே ஒரு நாள் இல்ல மாதக்கணக்கா ஆடுறாங்க, ஏனே தெரியல. அப்படின்னா இந்த கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனதுதான். அடுத்தது, ஒரு பனிக்கட்டி மலையில ஒரு நார்மலா 4-5 பேர் இல்லாம 9 பேர் டென்ட் போட்டுட்டு அவங்க உள்ளுக்குள்ள இருக்காங்க. பட் சம்மந்தமே இல்லாம எல்லாருமே அந்த டென்ட்டை கிழிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னு எதுக்குன்னு யாருக்குமே புரியல. பட் அவங்க எல்லாருமே அந்த டென்ட்டை விட்டு ஓடுறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த 5 ஸ்டோரிஸ் தான். நான் தான் உங்க பிரிட்டோ. கேஸ் நம்பர் 1. 1959ல அமெரிக்கால ஒரு ஹாஸ்பிட்டல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் நேம் எப்ஸ்லேனிட்டி அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அது எல்லா படத்துலயும் வர மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மனநோயாளி ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேட்ல இந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் மனநோயாளி ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ். ஸோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு. அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3 பேர், அந்த 3 பேர் தாதா ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரோட பேர் என்னன்னா பர்ன்சன், ஜோசப், லியான். இந்த 3 பேர் தான். ஸோ இந்த 3 பேருமே அவங்களே ஜீசஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸை ஃபர்ஸ்ட் பார்த்தது, எல்லா கேஸும் இல்லாம இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேஸை முதல்ல ஹேண்டில் பண்ணது மில்டன், ஒரு டாக்டர். ஸோ அவங்க தான் இந்த கேஸுக்கு எல்லாமே பொறுப்பா எடுத்துக்கிட்டு பண்ணாங்க. ஸோ இவங்க 3 பேருக்குமே ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. என்னன்னா, இந்த கேஸ் டிஃப்ரெண்டான கேஸ்னால இந்த 3 பேரையுமே ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு இவங்களுக்கு 3 பேருமே ஃபர்ஸ்ட் பேச வைக்கலாம். இந்த 3 பேர்ட்டையும் 3 பேரோட கருத்துக்களை பரிமாற்றம் பண்ணாங்கன்னா ஒருவேளை ஒரு தெளிவு கிடைக்குங்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணாங்க. பட் 3 பேருமே கருத்துக்களை பரிமாற்றம் பண்ணல. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி நீ யார் தான். ஸோ இந்த கேள்வி கடைசியில சண்டையில தான் போய் முடிஞ்சது 3 பேருக்குள்ளேயும். இதை பார்த்த டாக்டர் ஒரு புத்தகம் எழுதினாரு. இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டானது தான். இதை பத்தி நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். பட் இந்த புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த 3 பேருக்குமே கடைசியில என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவான முறையில எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இதை பார்த்து இந்த கேஸ் சால்வ் பண்றது கஷ்டங்கிற முறையில இதை பத்தி ஒரு புத்தகம் எழுதினாங்க. அந்த புத்தகம் நேம் த எப்ஸ்டீன் ஹாஸ்பிட்டல்ங்கிற ஒரு வழிமுறையில ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர், கடைசியில இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த கதையில உண்மைங்கிறது நாம் பாக்குறதுலயா இருக்கா இல்ல நாம நினைக்கிற விஷயத்துல இருக்காங்கிறத அதிகமான முறையில அந்த டாக்டர் யோசிச்சிருக்காங்க. அது யோசிச்சதுனால இந்த கேஸ் ஒரு மிஸ்டீரியஸான கேஸ். கடைசி இந்த 3 பேருக்கு என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்ல இந்த கேஸ் சால்வ் ஆனதா இல்லையா. ரெண்டாவது ஸ்டோரி ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டோரி. அண்ட் இது ஒரு மர்டர் ஸ்டோரி. இது எப்போ நடந்திருக்குன்னா 1964ல நடந்த ஸ்டோரி. அண்ட் இதுல கொல்லப்பட்டது யாருன்னா கிட்டி ஜெனோவஸ்னு ஒரு பெண் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அண்ட் இந்த மர்டருக்கு நேம் என்னன்னா தி ஜெனோவஸ் மர்டர். இந்த ஜெனோவஸ் மர்டர் ஒரு டிஃப்ரெண்டான மர்டர். ஏன்னா ஒரு மர்டருங்கிறது தனியா ஒருத்தர் நிற்கும் போது கொல்றது வேற, ஆனா கூட்டமா இருக்கும்போது கொல்றது வேற. அந்த நேரத்துல இந்த கூட்டமா இருக்கும்போது கொல்றது ரொம்ப டிஃப்ரெண்டானது. ஏன்னா அப்போ அவங்களுக்கு கொல்லப்படுறவங்க தோன்ற விஷயம், இவங்கள யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு. ஸோ இந்த சைக்காலஜி ஸ்டோரியில
சொல்ல வருது என்னன்னா, தட் ஒன் பாயிண்ட் த பை ஸ்டாண்டர்ட் எஃபர்ட்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா, நாம காப்பாத்தணும்னு நினைக்கும் போது நம்ம உடம்புல இருந்து ஒரு உடம்பு போகும்போது, ஆனா மனம் வந்துட்டு அதை போக விடாம தடுக்கிறது வந்துட்டு இந்த எஃபர்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் அன்னைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சாக போகும்போது எல்லாரோட மூளையும் தடுத்து நின்றுருக்கு. ஏன்னா அவங்க பர்சனலா அவங்க லைஃப்ல வந்துட்டு அதிகமா ஒரு நினைப்பு இருந்ததுனால அந்த பொண்ணை காப்பாத்த யாரும் முன் வரல. இத பத்தி அதிகமான ஒரு மிஸ்டரிஸ் போயிட்டு இருக்குது. அந்த பெண் கொலையில் ஈடுபட்ட மீன்ஸ் அந்த பெண்ணு செத்துட்டாங்க. அந்த விஷயத்துல இருந்து அந்த இடத்துல நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதே இடத்துல அதிகமான முறையில காப்பாற்றுங்கன்னு ஒரு சத்தம் வந்துட்டு அதிகமா வருது. இது வந்துட்டு எப்பவும் அந்த இடத்துல வருதான்னு கேட்டா கிடையாது. பட் அது ஸ்பெசிபிக் டைம் கொல்லப்பட்டிருக்கிற நேரத்துல வந்துட்டு அந்த சத்தம் வந்துட்டு வருதுன்னு சொன்னாங்க. அண்ட் நம்ம அடுத்த பார்க்க போறது ரெண்டாவது ஸ்டோரி வந்துட்டு என்னன்னா, ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு மிஸ்டரியஸான ஸ்டோரி தான். 1518 அதாவது 1518ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு நடந்த ஸ்டோரி. பிளேக்யூன் அப்படின்னு ஒரு நாட்டுல, அந்த நாட்டுல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, தன் கடையை விட்டு வெளியே வந்து சம்பந்தமே இல்லாம நடனம் ஆடுறான், டான்ஸ் ஆடுறான். எல்லாரும் நினைச்சிருப்பான், நம்ம இந்த இடத்துல இருந்தா நம்ம என்ன நினைப்போம், சரி ஓகே சம்பந்தம் இல்லாதவங்க டான்ஸ் ஆடுறாங்க, மேபி அவங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிச்சிருக்குன்னு நினைப்போம். ஆனா அங்க உள்ளவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, நாமளும் கூட சேர்ந்து ஆடலாம்னு யோசிச்சிருக்காங்க. அது வந்து எப்படி ஒரு உணர்வு வருதுன்னா, தட்ஸ் மாஸ் சைக்காலஜிக் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த ஒருத்தங்க வந்து எல்லாரும் முன்னாடி பண்ணும்போது தன்னோட மனசும் வந்துட்டு அந்த விஷயத்துக்கு போகுதுன்னா அதுதான் மாஸ் சைக்காலஜிக் இல்னஸ். அண்ட் இது வந்துட்டு அந்த ஒருத்தங்க ஒரு மணி நேரம் டான்ஸ் ஆடினா ஓகே, அரை மணி நேரம், ஏன் நம்மளா இருந்தா கூட 5 நிமிஷம் டான்ஸ் ஆடினாலே ஏப்பா அந்த மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு இருந்தவங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அங்க நிறைய சாவு வந்துச்சு. எப்படின்னா ஆடினதுனால. ஸோ அந்த இடத்துலையும் அதிகமான அளவுக்கு எப்பொழுதும் ஒரு சத்தம் கேட்கும், ஆடின மாதிரி. இந்த செஞ்சுரி வந்ததுக்கு அப்புறமும் அதிகமான வீடுகள் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளியே யாரோ ஆடுற மாதிரி ஒரு நினைப்பு வருதுன்னு அதிகமான முறையில ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. ஸோ நம்ம அடுத்த பார்க்க போற ஸ்டோரி வந்துட்டு தட் குட் ஸ்டோரி. அன்னைக்கு நடந்தது ஒரு குட்டான விஷயம் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா 9 பேர் செத்து போயிருக்காங்க. பட் அது எப்படின்னா, டென்ட்டை விட்டு கிழிச்சு வெளியே வந்து செத்துருக்காங்க. ஆனா அங்க இருக்கவங்களுக்கு யாருக்குமே புரியல ஏன் டென்ட்டை விட்டு வெளியே வந்து செத்து போனாங்கன்னு. மேபி உள்ள இருந்து ஏதாவது பார்த்து பயந்துருக்கலாம். அந்த பயம்ங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு மிஸ்ட்ரீஸான வந்துட்டு யோசிப்பை வந்து கொடுக்கறது. என்னன்னா அன்னைக்கு நைட் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒருத்தங்க மாதிரி யோசிப்பாங்களா கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப நான் என்னோட என் ஃப்ரெண்ட ஒரு பையன் வந்து யோசிக்கிறேன்னா அந்த மாதிரி யோசிப்பானா கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் எல்லாருமே ஒரே நேரத்துல ஒரே மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த ஒண்ணு பார்த்திருப்பாங்க, இல்லது அந்த வித்தியாசமான விஷயத்த நினைச்சிருப்பாங்க. அது என்ன நினைப்புனா, நமக்கு ஒரு ஆபத்து வரப்போதோ அப்படின்னு ஒரு நினைப்பு. அந்த நினைப்புனால கூட அவங்க வந்துட்டு வெளியே தப்பிச்சு ஓடி இருக்கலாம். பட் டென்ட்டுக்குள்ள சம்மந்தம் இல்லாம இருந்ததுக்கு எப்படி ஆபத்து வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் இல்னஸ், ஒரு மாயம். இவங்க இருந்த இடம் ஒரு வந்துட்டு பயங்குடுத்துற இடமா கேட்டா கண்டிப்பா ஆமா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பனிக்கட்டி, இந்த 9 பேரும் வந்துட்டு ஒரு மலை ஏறுறவங்க எப்பவுமே வந்துட்டு சேஃபான்னு கேட்டா கண்டிப்பா நான் கிடையாதான் சொல்லுவேன். நார்மலா நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெக்கிங் நம்ம வந்து நடந்து போறோம், இல்லை வெளியே போறோம், ஒரு தனியான ஒரு இடத்துக்கு ஆள் பாதுகாப்பு இல்லாம நடந்து போறோங்கிறது வந்துட்டு கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதிகமான மிருகங்கள் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், மலைச்சரிவு நடக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான அளவுக்கு நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு நினப்பு நம்மளுக்கு இருக்கும். பட் இந்த ட்ரெக்கிங் பண்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியம், இதெல்லாம் நம்ம அழகா ஃபேஸ் பண்ண முடியும். ஆனா உண்மையிலே சொல்ல போனா அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும்.
அது என்னன்னா அவங்க மனம் வந்துட்டு அதிகமான அளவுக்கு வலிமையானது நான் சொல்லுவேன். வலிமையானவங்க உள்ளவங்க தான் இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு இந்த அட்வென்ச்சர் விஷயத்துக்குலாம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. பட் அப்படிப்பட்டவங்களுக்கே ஒரு பயம் வந்திருக்குன்னா, சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒரு சம்பந்தமே இல்லாத விஷயம் அவங்களை சுத்தி நடந்திருக்கு. அதனால 10 டெக்லிஸ்ட் வெளியே போயிருக்காங்க, 9 பேர் இறந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தோணுதுன்னா, ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகமான முறையில நினைக்கிறது வந்துட்டு ஆபத்துங்கிறது வந்துட்டு இந்த பயோஃபோர் டெஃபரன்ஸ்னு சொல்ற ஆக்சிடென்ட் மூலமா நடந்திருக்கு. இது 1983ல நடந்திருக்கு. இதை பத்தி அதிகமான முறையில நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த கதையில இருந்து என்ன சொல்லுதுன்னா, லைஃப்க்கு ஒரு மர்மமான விஷயம் நடக்கிறது நேரத்தினாலேயோ காலத்தினாலேயோ சொற்கனாலேயோ இல்ல வந்துட்டு ஒருத்தங்க உருவாக்குவதனாலேயோ கிடையாது. தன் மனதினால தம் மனதில் உள்ள பயங்கள் வந்து வெளியே வரும்போதுதான் அதிகமான அழுத்தங்கள் வந்துட்டு நிலை தடுமாறுகிறது. நமக்கு அதிகமான அளவுக்கு வந்துட்டு ஒரு யோசிப்பு திறன் வந்து அதிகமாகிறது. ஸோ அது நம்ம நினைவுகளை அழிச்சு நம்மளை வந்துட்டு இந்த இருக்கிற இடத்துல இருந்து இல்னஸ்க்கு அதிகமா கொண்டு போகுது. அதுதான் இந்த இன்சிடென்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் காரணம் நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்ல, இது வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் அண்ட் மோர் ஓவர் மிஸ்ட்ரி ஸ்டோரி. அண்ட் இந்த பேசுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்த ஒரு நல்ல வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு வந்து மிஸ்டீரியஸான அண்டு ஒரு அன்சால்வ்டு கேசஸ்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல முறையில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்ககிட்ட இருந்து போறது உங்க பிரிட்டோ. தேங்க்யூ.